இன்றைய ராசிபலன் டிசம்பர் 3, 2024 3/12/2024 தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மூலம் நட்சத்திரம் மாலை 4:43 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி பிற்பகல் 1:11 வரை, அதன் பிறகு திருதியை திதி. அமிர்த சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. வேலை விஷயமா சில விஷயங்கள், முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால அவர்களுடைய எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதாவது உங்களுடைய ஆசையான விஷயங்கள், நீங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்யணும், இல்லை வீட்டை அலங்கரிக்கணும், இல்லை வீடு மாற்றணும், ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மட்டும்தான் சிக்கல். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. அந்த சிக்கல் குறையணும் அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துலேருந்து ஜனவரி மாதம் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் பண உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கியவர்கள்லாம் இன்னைக்கு உங்களை கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள், கொஞ்சம் நெருக்குவாங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசினா, எடுத்தெறிஞ்சு பேசுவதை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சில தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. அதிகப்படியான வேலையை கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் கோவப்பட்டு பேசுவதை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால சற்று சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் மனசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருந்ததுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் வீட்டு விஷயத்தில் வெளியாரை கலந்துக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பஸ்தானாதிபதி வக்கரமாக 7ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது. வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. குறிப்பாக தந்தையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதாவது உங்கள் குடும்ப விஷயத்திலோ இல்லை பண விவகாரங்களிலோ சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை காரணமாக அனாவசியமாக எதிரிகளுடைய பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணினாலே சொதப்பலாக இருக்கும். இன்றைக்கி பிளானிங்கும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்று. மனசு சார்ந்த விஷயங்களை வெளியிட்டு அதனால் உங்களுக்கு தொல்லைகளை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் வரவேண்டிய வெற்றிகள் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. இன்று வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழித்து சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் அது போச்சே இது போச்சேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளினால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய அல்லது உறவுகளையே எதிரிகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் அவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பீர்கள். அவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுவீர்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு அவங்க உதவியாக இருக்கிறத விட நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவீங்க. அவர்களுடைய சிக்கலை ஒரு குரூஷியலான மூமெண்ட்டில் நீங்கள் மாற்றி கொடுக்கறதுனால உங்களுக்கு மரியாதை உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், சன்மானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று முன்கோபத்துடன் பதிலளிப்பதன் மூலமாக குடும்பத்தில் ஒன்றா தாயாருடனோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடனோ கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ஃபாரின்லேருந்தோ அல்ல வெளியூர்லேருந்தோ உங்கள் நண்பர்கள் உங்களை தேடி வந்து சந்தித்து விட்டு செல்வதற்கு முயற்சிகள் எடுப்பார்கள். அது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்களின் சந்திப்பும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசியில் செவ்வாய் இருக்காருங்க, நீச்சஸ்தானத்தில். ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி புதுசாக கடன் வாங்கிறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அல்லது ஏற்கனவே வாங்கின கடனில் டாப்அப் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் எதிரிகளின் செயல்பாடுகளை நீங்கள் சமாளித்து வெல்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆனால் என்னதான் நல்லா இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு சிறு தடுமாற்றம், அதாவது சிறு தடுமாற்றம்னா மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பறி கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த எதிரிகள், மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு கௌரவம் குறைவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். என்னதான் மனசு சஞ்சலமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பில்லை. இன்ஃபேக்ட் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். வருமானத்தில் இருந்த தொய்வுகளை விளக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அஃபீஷியல் என்விரான்மெண்ட், பிஸ்னஸ் இல்லை வியாபாரம், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். அரசாங்க குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில், தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய கடந்த கால ஆரோக்கிய விஷயத்தில் மீண்டும் ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு இன்றைக்கி அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சலினால் இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயரும். நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி புரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதனால் வழக்கு விஷயத்தில் உங்களுடைய லாயரை போய் பார்க்குறேன், இன்னைக்கு வழக்கு சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு கூப்பிட்டாருன்னா கொஞ்சம் கையில் கேஷ் வச்சுக்கிறது நல்லது. விரயமாகக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகள், உங்களுடைய தொழில் ரீதியான கடன் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு குழந்தைகளுடன்
மனஸ்தாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை அமைந்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். அஃபீஷியல் எனிமிட்டி யார் கூட அது இருந்தது, உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் உங்களுடைய வெற்றிக்காக சற்று பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். என்னதான் சந்திரன் 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல புதன் வக்கரகதியில் சூரியனோடு சேர்ந்திருக்காரு. குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், நீங்கள் ஏதாவது செக்கு கொடுத்துருக்கீங்க இல்லை ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ண விரயங்கள் தவறாக போகும் பட்சத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மரியாதைகள் உயருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் அஃபிஷியலாக வேலை பண்ணுற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலைச்சல் இருக்குது, அதனால் கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற சூழ்நிலை உள்ள சுமாரான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பயம், அதாவது மனசில் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தாயாருடைய ஆரோக்கியம், வீடு மனை சார்ந்த விஷயம், உங்களுடைய தொழில் விஷயம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுவீங்க. நிலம் வாங்கிறதுக்காக முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அந்த நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாத சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதாவது தவறுதலாக உங்களுடைய தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக கௌரவத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம், அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயங்களில் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்காததுனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலேயோ அல்லது வியாபாரத்தில் உங்களுடைய சப்ளையர்ஸ் கிட்டேயோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இதுநாள் வரை மரியாதை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள், உங்களுடைய வியாபார தன்மைக்காகவும் வியாபார அறிவுக்காகவும் மரியாதை கொடுத்தவர்கள் இன்று வீண் பேச்சுக்களை பேசுவாங்க. கொஞ்சம் உங்களை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஏற்படுத்திக்காதீங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதட்டமான சூழ்நிலை இருக்கும் அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும், ஆனால் பாதிப்பு இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் மற்றும் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று குதர்க்கத்தன்மையோ அல்லது பிடிவாதத்தன்மையோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று உங்களுக்கு மன நிறைவும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சில தேவையற்ற விஷயங்களில், அதாவது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக எதையாவது பேச போக அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் பேச்சுக்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மரியாதை, கௌரவம் போன்ற விஷயங்களில் விட்டு கொடுக்காமல் செயல்படுவீங்க. அதனால் கொஞ்சம் பிடிவாதத்துடன் செயல்படுவீர்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை சமயோஜிதமாக கையாள்வீர்கள். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் சேல்ஸ்லேயோ மார்க்கெட்டிங்லேயோ இல்லை பேச்சை தொழிலாக கொண்டோ இருந்தீங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக பதவியை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கும் நிலைப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பண வருமானம், உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கும். வேலையில் பதவி உயர்வு,
உங்களுடைய நீண்ட நாள் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு லாபமான இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சாதகமான பலன்கள் ஏற்படும். கௌரவம் பாதிக்கப்படாது, அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் சற்று சில சமயம் எதிர்மறை பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி, ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் தான் நிறையா வரும். இன்றைக்கி இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படியே நடந்தது, அப்படியே நடந்துட்டு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. இந்த கற்பனை தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்து சந்திரன், வளர்பிறை சந்திரன் வருமானத்தையும் வார்த்தை விரயங்களையும் ஏற்படுத்துவார். உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காக உங்களுடைய டீமோடு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் மேலெழுந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவார்கள். குடும்பத்தில் ஏதாவது கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி பேசுவதன் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய சில சமயம் சில்லித்தனமான பிஹேவியர்கள், விளையாட்டுத்தனமான பிஹேவியர்லாம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி தொழில் முன்னேற்றத்திற்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அஃபிஷியல் காம்படிட்டர்ஸ், உங்களுடைய தொழில்முறை காம்படிட்டர்ஸை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணியாற்றும் உங்களுடைய அந்த கட்சி தோழர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. லாபங்கள் பெருகக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமான யோசனையின் மூலமாக, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவதன் மூலமாக உங்களுடைய கோபத்திற்கு ஆளாவாங்க. ஆனால் அவங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது முயற்சி செய்வாங்க. அதை வேண்டான்னு தடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுவது நல்லது. நீங்கள் தயங்காமல் அவங்களுடைய ஹெல்ப்பை வேணான்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள. அதனால் எந்த ஒரு உதவியையும் உதாசீனப்படுத்தாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி, இன்று பரபரப்போடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எதிரிகளையும் வெல்லும் ஆற்றல் ஏற்படும். எதிரிகளையும் நட்பாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். தனலாபம், பண வரவு போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இன்ஃபேக்ட் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். ஆனால் அந்த எதிரிகளுக்காகவும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அது அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் பாவம் பச்சாதாபப்பட்டு உதவி செய்வீங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதை பற்றி பேசும்பொழுது வேண்டாத வேலையில் தலையிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதே தலையாய கடமையாக கொண்டுள்ள தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்று மன நிறைவு ஏற்பட்டு புதிய நபர்களையும் நட்பாக்கி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அவர்களுக்காக செலவும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஃபிஷியல் என்விரான்மெண்ட் இன்றைக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஞானம் பிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஞானம்னா அறிவு பிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக புதிய அனுபவங்கள், புதிய நபர்களின் சந்திப்பு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு அந்த சிந்தனையின் காரணமாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை மட்டும் இல்லைங்க, எதிரிகளையும் அன்பு பாராட்டி அவர்களுடைய மனசில் இருக்கிற குரோதத்தை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். வாக்கு சாதுரியம், இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். தந்தை வழியில், அரசாங்க வகையில்,
உங்களுடைய முன்னோர்கள் வகையில், முன்னோர் சொத்துக்கள் வகையிலன்ட்டு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். எதிரிகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய பங்காளி சண்டையில் பங்காளிக்கே நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அவங்க திருந்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். மகர ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படும். ஒன்றா உங்களுக்கு மன சஞ்சலம் அல்லது உங்கள் ஆரோக்கியத்துக்காக உங்கள் வாழ்க்கை துணைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது எண்ண விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு, சுக்கிரனின் பார்வையில் ராசியிலேருந்து. அதனால் நீங்கள் என்னதான் அன்பு பாராட்டினாலும் உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களோ உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். அவர்களுடைய கோபத்தின் காரணமாக உங்களுடைய தொழில், வேலை வாய்ப்பில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அனாவசியமான இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுடைய கௌரவத்துக்காகவோ அல்லது மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தும். கௌரவத்துக்கு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் இருக்கணும். உடன்பிறப்புகளின் மூலமாகவும் உங்களுக்கு சீப்பான விஷயத்தில் அவங்க செயல்படுறதுனால மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் குதர்க்க எண்ணங்கள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுடைய குதர்க்க எண்ணம், அவங்க என்ன ரகசியமாக பண்ணுறாங்க அதெல்லாம் இன்றைக்கி கண்டுபிடிப்பீங்க. இதனால் உங்களுக்கு அவர்களின் மீது மன வருத்தம், வெறுப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுடைய சில்லறைத்தனமான செயல்பாடுகளை விமர்சனம் செய்து அல்லது அதனால் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீண் கவலைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்திலோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் அந்த அன்பும் திரும்பி வராது. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். இன்றைக்கி வேண்டாத விஷயத்துக்கு கவலைப்படுவீங்க, வேண்டாத விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஒன்றா நேர விரயம் உங்களுடைய கவலைகளால் ஏற்படும் அல்லது பண விரயம் உங்களுடைய தவறால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் குருவின் வீட்டில், அதனால் உங்களுக்கு கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க. அந்த கௌரவத்துக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடனை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களிடம் வாங்கிய கடனுக்காக இன்றைக்கி நீங்கள் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுறது நல்லது. அவங்கக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் வியாபார தேவைக்கோ பண உதவிகள் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அது எதிர்பாலினத்தவர்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதாவது அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறது தகுதியானவர்கிட்ட கடன் வாங்கணும், இல்லாட்டி சம்மந்தம் இல்லாத நபர்கிட்ட கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நிம்மதியாக தூங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் தூக்கத்திலையும் சில தவறுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அல்லது பண விரயம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இன்றைக்கி வருமானம் இருக்குது. ஆனால் அந்த வருமானத்தினால உங்களுக்கு எந்த விதமான கௌரவமும் ஏற்படாது. அந்த வருமானத்தினால உங்களுக்கு எந்த விதமான லாபமும் ஏற்படாது. மூத்த சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். அதனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்புத்தன்மை விலகும். மீன ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது, சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் வளர்ச்சி ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிக்கனி பறிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உங்களுடைய வியாபார நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க. அதனால் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆனால் சில சமயம் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறந்து நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் போன்றவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் வாங்கின கடனை உங்கள் உடன் பிறந்தவர்களோ இல்லை குழந்தைகளோ கேட்டாங்கன்னா வேறு வழி இல்லைன்ட்டு கொஞ்சமாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களின் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ எதிர்மறை பலன்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அனாவசியமான செலவுகள் அல்லது வருமான தொய்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.